கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஒரு பிரபலமான ஒரு பாடல் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பாட்டை கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. பழைய பாடல், கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற பாடலை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். இது ஒரு பிரபலமான ஒரு வசனம். இயேசு சொன்ன வார்த்தையில் பிரபலமான ஒரு வார்த்தை. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த வார்த்தை மிகவும் ஒரு பிரபலமான வார்த்தை. இந்த வசனத்தை யாரும் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த நாட்களிலே இயேசு சொல்லிட்டார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டார், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொல்லிட்டாரு, தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிட்டார். இயேசு எதை கேட்டாச்சுன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா, எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்துருவாரு, எதை தேடினாலும் நம்ம பார்த்துருவோம், எது தட்டினாலும் திறக்கப்படும் என்று தவறாக இன்றைக்கு சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வார்த்தையிலே கேளுங்கள், எதை கேட்க வேண்டும், எதை தேட வேண்டும், எதை தட்ட வேண்டும் என்ற 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் சொல்லிட்டார். கேட்க சொல்லிட்டார். எதை கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் இன்றைக்கு எனக்கு தெரியவில்லை. எல்லாரும் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசுகிட்ட எல்லாரும் கேட்குறாங்க. எதை கேட்கணும், எது முக்கியம், எது முக்கியம் இல்லாதது என்று தெரியலை. என்னுடைய தகப்பனார் சொன்னார், ஒரு சாட்சியில் சொல்லும்போது, சென்னையில் ஒரு அம்மா ஜோம் வந்தாங்களாம், எனக்கு நயன்தாரா மாதிரி ஆகணும்னு சொல்லி ஜெபி இங்கேருந்து கேட்டிருக்காங்க. இப்படி அவசியமில்லாத வார்த்தைகளுக்கு என்ன செய்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. தேவையில்லாத வார்த்தை எல்லாம் எனக்கு கேளுங்க, ஏதாவது கேட்க சொல்லிட்டார்ல, ஏசுனா கேட்க சொல்லிட்டார்ல, நம்ம எல்லாரும் கேட்கலாம்னு இஷ்டத்தின்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர் சொல்லவில்லை. எதை கேட்க வேண்டும் என்று அவர் தெளிவாக சொல்கிறார். முதலாவதாக நாம் இயேசுவிடத்தில் எதை கேட்க வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 11:13 வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஹல்லேலூயா. முதலாவதாக பரிசுத்த ஆவியை நாம் கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவி வரும்போது நம்ம எப்படி என்ன செய்வோம், பலனடைந்து நம்ம உலகம் முழுவதும் என்ன செய்வோம், சாட்சிகளாக இருப்போம் என்று இயேசுவானவர் சொன்னார். பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும். இன்றைக்கு ஆவியானவரை நாம் விரும்ப வேண்டும். அப்போஸ்தல காலங்களிலே இந்த பரிசுத்த இயேசு கூட இருக்கிறவங்க சீசர்கள் அனைத்துமே இயேசு சிறையில் அடைக்கும் போது என்ன செஞ்சாங்க, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம். இன்னுமாக பேதுரு என்பவன் எங்கள் அப்போஸ்தலன் இயேசுவை என்ன செஞ்சான், மறுதலித்தான், அவரை சபிக்கவும் தொடங்கினான் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பேதுருவானவன் இந்த பரிசுத்த ஆவி வரும்போது வந்த பிறகு எப்படி ஆனாலும் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 14 வாசிக்கும் போது அவருடைய பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு அவருடைய செய்தி முழுதுமே எப்படி இருந்தது, பயங்கரமாக இருந்தது. அன்றைய செய்தியிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்ற பிறகு அவருடைய ஊழியமே மாறுகிறது, அவர்களுடைய பேச்சே மாறுகிறது, அவளுக்கு ஒரு தைரியம் உண்டாகிறது. இயேசு யார் என்று தெரியாமல் என்று சொன்ன பேதுரு இங்கே வாசிக்கிறோம், யூதர்கள் முன்பாக ஒரு சாட்சியாக இயேசுவை பற்றி சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு தைரியத்தை நமக்கு உண்டாக்குகிறது. இன்னுமாக சேவான் என்பவன் பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சேவான் என்பவன் பணிவிடைக்காரன் தான். பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அந்த சேவான் என்பவன் பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் அதிகாரத்து முழுவதுமே
அவருடைய பிரசங்கமாக தான் இருக்குது. அவன் சாட்சியாக என்ன செஞ்சான்? மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியம். எதை பெற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, இந்த பரிசுத்த ஆவியானவரை அவருடைய வரங்களை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அதை நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரத்தில் பரிசுத்த ஆவியின் வரங்களை கேட்கணும், அவருடைய அபிஷேகத்தை கேட்க வேண்டும். இதான் மிகவும் ஒரு முக்கியமான காரியம். அதான் அவர் சொல்கிறார், கேளுங்கள் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் பரிசுத்த ஆவியை கேட்கும்போது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவி தான் ஆண்டவருக்கு மிகவும் ஒரு பிரியமான ஒரு காரியம். இதை என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரை கேட்க வேண்டும். இரண்டாவதாக எப்படி கேட்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, தேவ சித்தத்தின்படி கேட்க வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. முதலாவதாக பரிசுத்த ஆவியை நாம் கேட்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். அவருடைய சித்தம். இன்றைக்கு ஒரு அப்பாக்கிட்ட வந்து ஒரு பிள்ளை என்ன செய்யறான்? ஒரு பிளேடு வேணும்னு சொல்லி அழுகுறான். உடனே அப்பா அந்த பிளேடு கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். ஏன்னா பிளேடு அந்த பிள்ளைக்கு என்ன செய்யாது? எப்படி இருக்குது தெரியாது. அதனால் பிளேடை கொடுத்தா அந்த பிள்ளை என்ன செய்யும்? வாயில் போட்டுக்கிறோம் அல்லது கிழிச்சிக்கிறோம். அதனால என்ன செய்ய மாட்டார்? இந்த பிளேடை கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த பிள்ளைக்கு இன்னும் என்ன செய்யலை? மெச்சூரிட்டி வரல. அதே போல தான் இயேசுவானவர் தேவனிடத்தில் நம்ம கேட்கும்போது அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேணும். சில பேர் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஒரு காரியம் நடக்கலையா உடனே என்ன செய்வாங்க? ஆண்டவர்கிட்ட கோபம் செய்வாங்க, ஆண்டவர் வையுவாங்க, திட்டுவாங்க. அவருடைய சித்தத்தின்படி அவர் கேட்கணும். நமக்கு அவர் அதிகமாக கொடுப்பது நல்ல ஒரு காரியத்தை தான் கொடுப்பார். ஒரு காரியம் நமக்கு கேட்குறோம், அது நடக்கலைன்னா என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். நம்ம கேட்கும்போது அவர் என்ன செய்யணும்? அவர் தேவனுடைய சித்தம், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு தாங்க என்று நம்ம கேட்க வேண்டும். உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும்போது சாலமோன் என்ற ராஜா வந்து தேவனிடத்தில் என்ன செஞ்சான்? ஞானத்தை கேட்டான் என்று சொல்லுகிறது. அந்த கேட்பது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாக இருந்ததுனால ஞானத்தை சேர்த்து உனக்கு கேட்கக்கூடிய எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சினேன்? நான் கொடுக்குறேன்னு சொன்னார். ஞானத்தை கேட்கணும். ஞானம் என்பது மிகவும் முக்கியமான காரியம். ஞானம் இருந்தால் தான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் பற்றி தெரிந்து புரிதல் நமக்கு கிடைக்கும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அதை ஆராய்ந்து பார்க்க நமக்கு ஞானம் வேணும். தேவனுடைய ஞானம் நமக்கு தர வேண்டும். ஞானத்தை என்ன செய்யுங்க? கேளுங்க. தேவனுடைய எதை கேட்டாலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேளுங்க. உங்கள் இஷ்டத்தில் நீங்கள் ஒரு தீர்மானத்தின்படி அதை செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடாது. தேவ சித்தம் என்ன? நான் ஒரு காரியத்தை எனக்கு விரும்புகிறேன், இந்த காரியம் நான் ஆசைப்படுறேன், தேவனுடைய சித்தம் என்ன என்பது தேவனுடைய சித்தத்தின்படி அறிந்து என்ன செய்யணும்? அதை கேட்க வேண்டும். மூன்றாவதாக எப்படி கேட்க வேண்டும் பார்த்தோம்னா, இயேசுவின் நாமத்தில் கேட்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக இயேசுவின் நாமத்திலே நம்ம என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். இயேசுவின் நாமத்திலே இன்னைக்கு எல்லா ஜெபமும் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆனால் இயேசுவின் மூலமாக தான் நாம் கேட்க வேண்டும். இன்றைக்கு இயேசுவை மூலமாக கேட்பதற்கு பதிலாக இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? போதகர்கள் மூலமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சில போதகர்களே சொல்கிறாங்க, நான் சொன்னாதான் இது நடக்கும், நான் சொன்னாதான் இது எது இருந்தாலும் நான் சொன்னாதான் ஆண்டவர் கேட்பார் என்பதை என்ன செய்கிறாங்க? போதகர்கள் மனதில் போதகர்கள் சீசர் விசுவாசிகள் மத்தியில் என்ன செய்ய விதைத்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆபத்தினாலே நான் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று தான் சொல்கிறார். போதகரை நோக்கி கூப்பிட சொல்லலை, மருத்துவரை நோக்கி கூப்பிட சொல்லலை, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறார். ஆபத்தினாலே என்னை நோக்கி கூப்பிடு, இயேசு நாமத்தில் கூப்பிடு. இயேசுவின் நாமம் மூலமாக நாம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். எதை கேட்டாலும்
இயேசுவின் நாமம் மூலமாக இயேசுவின் சித்தத்தின்படியாக என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்பதிலே இந்த 3 வகையாக என்ன செய்யணும்? முதலாவது கேட்க வேண்டும். அடுத்தபடியாக தேடுங்கள். முதலாவதாக எப்படி கேட்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக தேடுங்கள். இன்றைக்கு உலகமே ஒரு தேடிக்கொண்டு தான் இருக்குது. ஏதாவது தேடிக்கிட்டு தான் இருக்குது உலகமே. இன்றைக்கி செல்ஃபோன் வந்ததிலிருந்து இன்றைக்கி தேடுதல் குறைந்து விட்டது. முதலாவதாக ஏதாவது தேடிச்சுக்கிட்டு ஏதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க மக்கள். இன்றைக்கி செல்ஃபோன் வந்ததுலேருந்து தேடுதல் குறைஞ்சிருச்சு. இதே ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே என்ன செய்கிறாங்க? அப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. டைம் மணிக்கணக்கான நேரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதையும் நம்ம தேட முடியல. சாத்தான் ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக செல்ஃபோனை என்ன செஞ்சுருக்கான்? நம்மகிட்ட கொடுத்துருக்கான். அந்த ஆயுதத்தை வைத்து நம்ம என்ன செய்யணும்? நம்மளை அழகுபடுத்தவும் முடியும், அல்லது நம்மளை கீறிக்கொள்ளவும் முடியும். செல்ஃபோன் வந்ததுலேருந்து கடவுளை தேடுவதே என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி மறந்து விடுகிறார்கள். செல்ஃபோன்லேயே பார்த்து மணிக்கணக்கான நேரங்களை செலவழித்து கொண்டு கழித்து கொண்டு இன்றைக்கி தேடுவதே விட்டு கொண்டு இருக்கிறாங்க. இயேசு சொல்கிறார், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள். நம்ம தேடும்போது தான் ஆண்டவரை பார்க்க முடியும். நம்ம தேடாமல் இருக்கும்போது அப்படியே என்ன செய்யணும்? உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டிதான். இங்கே பார்க்கணும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள். முதலாவதாக எதை தேட வேண்டும் என்று பார்த்தோம்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னார். நாம் எதை தேட வேண்டும் சொன்னா தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதாக தேட வேண்டும். பரலோகத்தை தேட வேண்டும். பரலோகத்துக்கு எப்படி போக வேண்டும்? நம்மளுடைய தேடுதல் அப்படி தான் இருக்கணும். இந்த உலகம் ஒரு நிரந்தரமான உலகம் கிடையாது. இங்கே நிரந்தரம் கிடையாது. நம்ம பரலோகத்துக்கு எப்படி போகணும்? பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? பிதாவின் சித்தம் செய்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பிதாவின் சித்தம் என்ன என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்த்து அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேட வேண்டும். அடுத்தபடியாக அவருடைய நீதி எப்படிப்பட்டது என்பதை தேடணும். அவருடைய நீதி, தேவனின் நீதி சமமாக இருக்கு. உலக மக்கள் நீதி சமமாக இல்லை. யார்கிட்ட பணம் இருக்கோ அவனுக்கு தான் அந்த நீதி கிடைக்கும். ஆனால் தேவனுடைய நீதி சமமானது. எல்லா மனுஷரும் என்ன இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்கணும். எல்லா மனிதருக்கு சமமான ஒரு நீதி தேவனுடைய நீதி. இப்போது இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் பரலோகத்தில் நம்ம நியாய தீர்ப்பு நாளில் எப்படி இருப்பார்? ஜட்ஜாக இருந்து நேர்மையாக நீதியை என்ன செய்வார்? அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் நீதியை தேட வேண்டும். அவர் நீதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எப்படி அவர் நீதி இருக்கும்? அந்த நீதியை நமக்கு என்ன செய்யணும்? நமக்கு அந்த நீதியை சந்திக்க தயாரா என்பதை என்ன செய்யணும்? அவர் நீதியை தேட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேடுங்களே. இரண்டாவதாக மேலானவைகளையே தேட வேண்டும். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடணும். இரண்டாவதாக மேலானவைகளை தேட வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக எதை தேட வேண்டும் பார்த்தோம்னா மேலானவைகளை தேட வேண்டும். மேலானவைகள்லாம் எது? பரலோகம். பரலோகத்தில் உள்ளவரை நம்ம தேட வேண்டும். பரலோகத்தில் என்ன இருக்குது? நம்ம இங்கே சின்ன தங்க நகைக்காக அழிந்து கொண்டிருக்கிறோம். அங்கே பெரிய தங்க தெருவே இருக்குது. சின்ன இடத்துக்காக நான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே பெரிய இடமே இருக்கிறது, உலகமே இருக்குது, பரலோகமே இருக்குது. பெரிய உலகம், அது ஒரு உலகம். சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், தேடிக்கிட்டு இருக்கோம். அங்கே நம்ம நினைக்க முடியாத காரியங்கள் அங்கே இருக்கிறது. இங்கே சின்ன சின்ன சந்தோஷத்தை தேடுறோம், அங்கே நிரந்தர சந்தோஷம் இருக்குது. மேலான சிந்தனை, நம்ம எப்படி சிந்தனை எல்லாமே மேலான சிந்தையாக இருக்கணும். சின்ன சின்ன காரியங்களுக்காக கவலைப்படுறது, துன்பப்படுறது, சண்டை போடுறது நமக்கு இருக்கவே கூடாது. நம்முடைய வீடு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை. இங்கே நம்ம வாடகைக்கு இருக்கிறோமோ, ஒத்திகைக்கு இருக்கிறோமோ. நம்ம சொந்த வீடு இருந்தாலும் அதான், ஒத்திகையோ வாடகையோ சொல்ல முடியாது. நம்ம நிரந்தரமான வீடு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நம் நினைவில் கொண்டு
மேலானவைகளையே நம்ம தேட வேண்டும். சின்ன சின்ன காரியங்களை விட்டுட்டு நம்முடைய தேடுதல், நம்முடைய சிந்தனை எல்லாமே மேலானவைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூணாவதாக எதை தேட வேண்டும் பார்க்கும்போது வரப்போகிறதே நம்ம தேட வேண்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தோம், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நம்மை நாடி தேடுகிறோம். வரப்போகிறது எது? பரலோகம் நமக்காக வரப்போகிறது. இயேசு நமக்காக வந்து பரலோகத்துக்கு என்ன செய்கிறாரு? கூட்டி கொண்டு போக போகிறார். இருக்கிறது நம்முடைய வீடு பரலோகம் தான். பரலோகத்தில் தான் நம்ம வந்திருக்கிறோம். இயேசு நாமத்தினாலே அனைவரும் என்ன செஞ்சிட்டோம்? அவருடைய நாமத்தினாலே பிள்ளைகளாகப்பட்டிருக்கிறோம். பிதாவுக்கு பிள்ளைகளாகப்பட்டிருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு அப்பா வீட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? போக போகிறோம். அதையே நம்ம செஞ்சிடணும், நாடி தேட வேண்டும். அதற்காக நம்ம உழைக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு இங்கே இருக்குது, ஆனால் நம்முடைய எண்ணம் எல்லாமே எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் தான் கஷ்டம், கொஞ்ச நாள் தான் பாடுகள். இதில் நீங்கள் துவண்டு போகக்கூடாது. எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க? துவண்டு போயிடறாங்க, தற்கொலைக்கு நேராக ஓடுறாங்க, சிறு சிறு சந்தோஷத்துக்காக ஓடுறாங்க, அவரை மறந்து விடுகிறார்கள். நம்முடைய நகரம், நிலையான நகரம் பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்றார். தட்டுங்கள், தட்டுங்கள் என்றால் ஜெபம் என்று சொல்லலாம். இங்கே வாசிக்கும்போது லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனம் வாசிக்கும்போது ஒரு சின்ன ஒரு சம்பவம் இருக்கிறது. இங்கே லூக்கா 11ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள். இன்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவரிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிபிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருத்தி கேட்டுக்கொண்டது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இங்கே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஒரு சிநேகிதன் வந்து அவருடைய சிநேகிதன் என்ன செஞ்சுட்டாங்க? இரவில் வந்துட்டான், சாப்பாடு கிடையாது, இல்லை. சாப்பாடு கேட்பதற்காக பக்கத்தில் நண்பர்களிடத்தில் என்ன செய்கிறான்? அவன் கேட்குறான். தட்டு கேட்கும்போது பாதி ராத்திரி ஆயிடுச்சு. அவனும் வந்து இங்கே பாதி ராத்திரி ஆயிடுச்சுப்பா, சாப்பாடு எடுத்துகிட்டு வர முடியாது, பிள்ளைங்களாம் தூங்கிட்டாங்க, அதனால் சாப்பாடு கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறான். இருந்தாலும் மனம் வருந்தி ஃப்ரெண்டு வந்து கேட்குறானே, சாப்பாடு கேட்குறான்னு சொல்லி என்ன செய்யறான்? அந்த சாப்பாடை எடுத்து கொடுக்குறான். இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோன்னா, நம்ம தேவனிடத்தில் பல காரியங்கள் நம்ம கேட்குறோம், விடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சில காரியங்கள் நமக்கு நடக்கும், சில காரியங்கள் நடக்காது. மறுபடியும் கேட்கும்போது தேவன் மனம் இறங்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அந்த சிநேகிதன் வந்து அந்த சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் கூட திருப்பி என்ன செய்கிறாரு? கேட்குறாரே, என்ன செய்ய மனம் இறங்கி அதை தருகிறார். அதே போல் சில காரியங்கள் நம்ம நடக்காமல் இருக்கலாம், மறுபடியும் என்ன செய்யணும்? கேட்டுக்கொண்டே இருக்கணும், தட்டி கொண்டே இருக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும், உபாசம் போட்டு ஜெபிக்கணும் சில காரியங்களுக்காக. இப்படி ஜெபிக்கும் போது அதை அவர் இறங்க வல்லவராக இருக்கிறார். சில காரியங்கள் நம்ம எவ்வளோ ஜெபித்தாலும் நடக்காது, கேட்டுக்கிட்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருக்கு. ஜெபத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. ஒரு நாள் கர்த்தர் கண்டிப்பாக இறங்குவார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்ற வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கிட்டே இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க, கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இன்றைக்கு இயேசுவானவர் இன்றைக்கு என்ன செய்கிறார்? தட்டி கொண்டே இருக்கிறார். நம்முடைய மன கதவுகளை தட்டி கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கும்போது, வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. இது சொல்றார் கடைசியில், இதோ வாசப்படி நின்று நான் தட்டுறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் என்ன செய்யறான்? திறந்தால் நான் உள்ளே வந்து நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்றார், போஜனம் பண்ணுவேன்னு சொல்றார். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். அவர் தட்டுறாரு, எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு தான் இருக்கார். அவருக்கு நம்ம என்ன செய்யணும்?
வாசலை திறக்க வேண்டும். இன்னைக்கு திறந்த வாசல் இருக்குது. இன்னைக்கு நிறையா எல்லா இடத்துலையும் நம்ம வசனத்தை ஈஸியாக பார்க்க முடியுது, கேட்க முடியுது, பைபிளை வாசிக்க முடியுது. இது அடைக்கப்படும் காலம் ஒன்று இருக்கும். பழைய ஏற்பாடில் நோவா காலத்திலே அந்த கதவு அடைக்கப்பட்டுச்சு. அடைக்கப்பட்டதுக்கப்புறம் யாருமே உள்ளே வர முடியல. அது கர்த்தரே அடைச்சார். அது திறந்திருந்தா யாராச்சும் உள்ள வந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அவர் கர்த்தரே அடைச்சதுனால யாருமே திறக்க முடியல. இன்று கர்த்தர் திறந்திருக்கிறார், வாசலை திறந்திருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தா நான் உள்ளே வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்றார். தட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். அவருடைய தட்டுதல், அவருடைய சத்தம் நம்ம கேட்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? தயாராக இருக்கணும். எப்போதுமே அவர் வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டே இருங்க. அவன் உள்ளே வந்து உட்காரணும். அவருடைய இயேசுக்கு இன்னொரு பேர் என்னது? வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம உள்ளாக இருக்க வேண்டும். எப்போதுமே இந்த வார்த்தை நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது சொல்லிக்கொண்டே இருக்கும்போது வேதத்தை வாசிக்க 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 அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும். அப்படி வார்த்தை இருக்கும்போது இயேசு இருக்கிற மாதிரி தான். இயேசு இருந்து நம்முடைய போஜனம் பண்ணு, நம்முடைய வீட்டுக்குள்ளே இயேசு வந்தால் எப்படி இருக்கும்? எல்லாமே மாறிடும்ல. அதே போல் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உள்ளாக வரும்போது எல்லாமே மாறிவிடும். இன்றைக்கி கிறிஸ்தவ மத்தியில் வேத வாசிப்பு குறைந்து விட்டது, ஜெபம் குறைந்து விட்டது. இந்த வாரத்துக்கு ஒரு சபைக்கு வராங்க, கேட்குறாங்க, அப்படி போயிடுறாங்க. இன்றைக்கி நிறையா பேர், நிறையா கள்ளத்தீர்க்கதரிசிகள் வஞ்சிப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேத வாசிப்பு குறைவு தான். இன்றைக்கி யாருமே வேத வாசிப்பே இல்லை. கிறிஸ்தவங்களுக்கு வேத வாசிப்பே இல்லை. போதகர்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு அதை செய்கிறாங்க. நிறையா மூட நம்பிக்கைகள் வந்து விட்டது. சொல்லாதையை இன்னைக்கு நிறையா ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க, சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இயேசு சொல்வதை செய்யாமல் சொல்லாததை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறையா சபையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு சொல்வதை காட்டிலும், பைபிள் இருக்கிறதை காட்டிலும் இல்லாததுக்கு தான் முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்குறாங்க. அதற்கு விசுவாசிகள் வஞ்சிக்கிறதுக்கு பலக்குற காரணம் என்னன்னா வேத வாசிப்பு குறைவு தான். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு என்ன சொல்றாரு, இயேசு எப்படி செய்ய சொல்கிறார், எப்படி கேட்க சொல்றாரு, எப்படி தட்ட சொல்றாரு, எப்படி அவர் தேட சொல்றாரு என்பதை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். இதற்கு வேத வாசிப்பு மிகவும் முக்கியம். செல்போன் நேரங்களை நாம் குறைத்து இங்கே பார்க்கணும். கேட்க வேண்டும், அவரை தேட வேண்டும், தட்ட வேண்டும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்கிறது. ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடணும். நமக்கு குறைகள் பல இருக்குதாங்க, அவரை தேடலன்னு தான் அர்த்தம். அவர் உண்மையாக தேடலை. எப்படி தேடலன்னு தெரியல. நம்ம கஷ்டங்களுக்கு மேலாக கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னா அவர் தேட வேணும்னு தான் அர்த்தம். அந்த வசனம் பொய்யா? இல்லை. கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் தேடுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்கே பார்த்தோம், இந்த கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம எதை கேட்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை கேட்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும், இயேசு நாமத்தினாலே கேட்க வேண்டும். இரண்டாவதாக அவரை தேட வேண்டும். தேடுங்கள் உங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை தேட வேண்டும்? தேவ ராஜ்யத்தையும் அப்படி நீதியையும் தேட வேண்டும், மேலானவைகளை தேட வேண்டும். வரப்போகிறதே பரலோகத்தை நம்ம என்ன செய்யணும்? நாடி தேட வேண்டும். அடுத்தபடியாக தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எதை தட்ட வேண்டும் பார்த்தோம்னா அவருடைய வாசல்களை, அவருடைய ஜபத்தின் மூலமாக என்ன செய்யணும்? அவருக்கு தட்ட வேண்டும். இறங்கி அவர் என்ன செய்வார்? அவருக்கு பலன் கொடுப்பார். அடுத்தபடியாக அவர் நமக்கு இப்போது கடைசியாக நம்ம வாசல் அருகே வந்து விட்டார். நமக்கு தட்டிக்கிட்டு இருக்கார். நம்முடைய மன கண்களை, நம்ம இதயங்களை என்ன செய்யணும்? திறக்க வேண்டும். இப்போ நம்ம திறந்த வாசலாக இருக்கிறது. அதை எனக்கு என்ன செய்ய நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். செல்போன் நேரம், வீணான நேரங்களை நம்ம விட்டு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.